பழைய இரும்பு கடை போர்வையில் இரும்பு கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கும்பல்களுக்கு எதிராக 5 மாநிலங்களில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பழைய இரும்பு கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இந்த கும்பலினால் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய ஏற்றுமதிக்கான வரி பணத்தில் 950 மில்லியன் அல்லது 95 கோடி ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பினாங்கு, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், ஜொஹூர் மற்றும் கெடா ஆகிய 5 மாநிலங்களை இலக்காக கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது. மலேசிய சுங்கத்துறை, உள்நாட்டு வருமான வரி வாரியம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் SPRM இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஓப்ஸ் மெட்டல் என்ற பெயரில் SPRM தொடங்கிய இந்த சோதனையில் பினாங்கு பத்துமாவோங்கில் ஒரு ஆடம்பர வீடமைப்பு பகுதியில் முதல்கட்ட சோதனை நடத்தப்பட்டது. இரும்பு கடையின் உரிமையாளர் என்று நம்பப்படும் அந்நிய நாட்டு பிரஜை ஒருவரின் 3 மாடி பங்களா வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது இரும்பு கடை தொழில் அதிபரான அந்த அந்நிய நாட்டவர் வீட்டில் இல்லை. அவர் வியாபாரம் தொடர்பாக வெளிநாட்டிற்கு சென்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வீட்டில் அவரின் மனைவி, ஒரு பிள்ளை, அந்த அந்நிய நாட்டவரின் தாயார் என்று நம்பப்படும் ஒரு மூதாட்டி மட்டுமே இருந்ததாக SPRM தகவல்கள் கூறுகின்றன. கடத்தல் நடவடிக்கைகளுக்கான ஆதாரங்களை திரட்ட அந்த அந்நிய நபரின் பங்களா வீட்டை SPRM சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனையை ஊடகவியலாளர்களும் நேரடியாக பார்ப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அந்த நபருக்கு சொந்தமான புக்கிட் முர்தாஜாமில் ஜலான் புக்கிட் மீனாவில் உள்ள இரும்பு கடையிலும் சோதனையிடப்பட்டதாக அது தெரிவித்தது. 30 தொழிலாளர்கள் மத்தியில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. SPRM விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக அதன் நிர்வாகி உறுதி அளித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.